அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான அனைவருக்கும் பயன்படக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றிய ஒரு முக்கியமான செய்தியை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மார்ச் 25 2024 திங்கட்கிழமை அன்று பெனிஃப்ரல் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. இந்த பெனிஃப்ரல் சந்திர கிரகணம் திங்கட்கிழமை காலை 10:23 மணிக்கு தொடங்கி மதியம் 3:02 மணிக்கு முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணம் 4 மணி முதல் 36 நிமிடங்கள் 4 மணி 36 நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணம் நீடிக்கிறது. இந்த சந்திர கிரகணம் மார்ச் பௌர்ணமி நாளில் ஹோலி பண்டிகையோடு பங்குனி உத்திர நட்சத்திரமும் இணைந்து வருகின்ற நாளில் இந்த பெனிஃப்ரல் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. பஞ்சாங்கத்தின்படி இது இந்தியாவில் தெரியாது என்பதால் சூதக்காலமும் பொருந்தாது. இருந்தாலும் இந்த சந்திர கிரகணத்தின் போது எந்த சிறப்பு செயல்கள் செய்தால் 1000 மடங்கு பலன்கள் தருவதோடு உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும். அந்தந்த செயல்களோடு உரிய மந்திரங்களும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக, கிரகணத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்கள் உண்மையான மனதுடன் கடவுளை வணங்க வேண்டும். நீங்கள் கடவுளின் எந்த வடிவத்தின் மந்திரத்தை வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். இரண்டாவது, சந்திர கிரகணத்தின் போது சூத காலத்தில் சந்திரனின் பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். சந்திரனின் மூல மந்திரம் ஓம் சோம் சோமாய நமஹா, ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக் சந்திரமசாய நமஹா. மூன்றாவதாக, 2024 சந்திர கிரகணத்தின் போது ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நீங்கள் அவை தொடர்பான மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். அவை தொடர்பான பொருட்களை தானம் செய்ய வேண்டும். ராகு கேது மந்திரங்கள். ராகு மந்திரம்: அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கணியே ரம்யா போற்றி. கேது மந்திரம்: கேது தேவே கீர்த்தி தேவே, பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மையாய் ரட்சி. நான்காவதாக, சந்திரன் கிரகணம் முடிந்த பிறகு உங்கள் வசதிக்கேற்ப தானம் செய்வதாக மன உறுதி எடுத்து கிரகணம் முடிந்ததும் தானம் செய்ய நினைத்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும். ஐந்தாவதாக, சந்திர கிரகணம் முடிந்தவுடன் குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் உள்ள சிலைகளையும் படங்களையும் சுத்தப்படுத்தி கங்கை நீர் அல்லது சுத்தமான நீரால் சுத்திகரிக்க வேண்டும். மற்ற தெய்வ படங்களுக்கு சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து வழிபாடு செய்ய வேண்டும். ஆறாவதாக, உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்குள்ள தெய்வங்களையும் வழிபட்டு வரலாம். ஏழாவதாக, சந்திர கிரகணம் முடிந்ததும் உங்கள் வீடு முழுவதும் கங்கை நீர், கோவில் தீர்த்தங்கள், பசு கோமியம் இவற்றை தெளிக்க வேண்டும். இவை இல்லாத பட்சத்தில் ஒரு பித்தளை சொம்பில் சுத்தமான நீர், பன்னீர் கலந்து, சிறிது மஞ்சள் கலந்து, 2 ஏலக்காய், சிறிது பச்சை கற்பூரம் கலந்து, சிறிது பூக்களையும் போட்டு கலந்து பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபட்ட பிறகு வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். எட்டாவதாக, 2024 சந்திர கிரகணத்தின் போது சிவபெருமானின் மகா மித்ருஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பது
சில பெரிய நோய்களின் பிடியில் உள்ளவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். மகா மித்ருஞ்சய மந்திரம். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிக பந்தனாத் மிருத்யோ மூஷியமாம் அம்ருதாத். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிக பந்தனாத் மிருத்யோ மூஷியமாம் அம்ருதாத். இதன் பொருள், நான் முக்கண்ணனான சிவனை தியானம் செய்கின்றேன். எனக்கு நல்ல ஜென்ம வாசனைகளையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும். பழுத்த பக்குவமடைந்த வெள்ளரிப்பழம் போல் என்னை பற்றுகளிலிருந்து விடுவித்து மரண பயம் போக்கி பரம்பொருளுடன் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். 9வது, 2024 நீங்கள் ஏதேனும் கிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் 2024 சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் கிரகத்தின் மந்திரத்தை உச்சரிக்கலாம். கோளறு பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த கோளறு பதிகத்தை உச்சரித்து கிரகதோஷத்திலிருந்து விடுபடலாம். 10வது, குறிப்பாக சந்திர கிரகணத்திற்கு பிறகு ஒருவர் வெண்டைக்காய், கருப்பு எள், சிறிது மாவு, பருப்பு, அரிசி, சர்க்கரை, வெள்ளை ஆடைகள், சட்டைகள் தானம் செய்ய வேண்டும். 11வது, கிரகணம் முடிந்த பிறகு புனித நதிகளில் நீராடலாம் அல்லது வீட்டிலேயே தலை குளிக்க வேண்டும். 12வது, சந்திர கிரகணத்தின் சூதக்காலம் முதல் கிரகணம் முடியும் வரை கர்ப்பிணி பெண்கள் வெட்டுவது, தைப்பது அல்லது எதையும் செய்வதை தவிர்த்து தங்கள் வயிற்றில் காவியால் ஸ்வஸ்திக் சின்னத்தை உருவாக்க வேண்டும். 13வது, கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் ஓம் என்று காவியால் எழுதிக்கொள்வதும் நல்லது. 14, உங்கள் தலையை ஒரு துணி அல்லது புடவையால் மூடிக்கொண்டால் அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். 15வது, கிரகண காலத்தில் உணவு மற்றும் பானங்கள் அசுத்தமாகிவிடும். எனவே கிரகணத்தின் சூதகம் தொடங்கும் முன் துளசி இலைகள், தர்பைப்புல் அனைத்து பானங்களிலும் பால், தயிர், உணவு வகைகளில் போன்றவற்றில் வைத்துக்கொள்வது நல்லது. சந்திர கிரகணத்தின் போது தவறுதலாக கூட இந்த வேலைகளை செய்யாதீர்கள். முதலாவதாக, சந்திர கிரகணம் 2024 சூதக்காலம் ஒரு தூய்மையற்ற காலமானதால் எந்த மங்களகரமான வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் ஏதேனும் புதிய வேலையை தொடங்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தை தவிர்க்க வேண்டும். 2வது, இந்த காலத்தில் உணவு சமைப்பதையும் உண்பதையும் தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் அல்லது உடல் நலம் சரியில்லாதவர்கள், சிறு குழந்தைகள் உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். 3வது, ஒருவர் எந்தவித உடல் உறவையும் வைத்துக்கொள்ளக்கூடாது. 4வது, எந்த ஒரு கோவிலிலும் நுழையவோ எந்த தெய்வத்தின் சிலையை தொடவோ கூடாது. 5வது, கிரகண காலத்தில் வெட்டுதல், தையல் வேலை செய்தல், பின்னல் வேலை செய்தல் போன்ற செயல்களை தவிர்த்து கத்தரிக்கோல், கத்தி, ஊசி, வாள், ஆயுதம் போன்றவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். 6வது, கிரகணத்தின் அசுப பலன்களை தவிர்க்க இந்த காலத்தில் தூங்கக்கூடாது. இப்போ இந்த பதிவின் மூலமாக நாம் சந்திர கிரகணத்தின் போது எந்த சிறப்பு செயல்களை செய்தால் பல மடங்கு பலன்கள் தருவதோடு உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் என்பதை அதற்குரிய மந்திரங்களோடு நான் தெள்ளத் தெளிவாக இங்கு விவரித்திருக்கிறேன். இவற்றை படித்து அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.